ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களுடைய ஜிஆர் கோயம்புத்தூர். ஸோ மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து வறுக்கறக்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, வரமிளகா, கடலப்பருப்பு, சோம்பு, கிராம்பு, வர கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். சரிங்களா? இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து பட்டை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு பொன்னிறமானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து தாளித்து விட்டுருங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து பொரியானதுக்கப்புறமா வெங்காயம், இஞ்சி அது கூட சேர்த்திக்கோங்க. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணக்கிட்டு, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வணக்கினா போதும், ரொம்ப கரிஞ்சிட வேண்டாம். ஸோ அது வணக்கி விட்டதுக்கப்புறமா அடுத்து என்ன போடுறாங்க அப்படின்னா, அந்த அரிசி, கடலப்பருப்பு இதில் எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அரிசி, கடலப்பருப்பு அதை வந்து போடுறாங்க. ஸோ இதையும் போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வணக்கிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வணக்குனீங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து வரும். அதுக்காக ரொம்ப வணக்கி கறிக்கிற வேண்டாம். ஸோ ஓரளவுக்கு வந்து இது மாதிரி வறுத்ததுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா கூட சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வணக்கிட்டு வர மிளகா அதையும் வந்து அது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா, வர கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம். ஸோ இதையும் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வணக்கிட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வணங்கினதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து தேங்காய் சேர்த்தணும். ஏன்னா தேங்காய் வந்து முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து கருகிரும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் வந்து சேர்த்தியாச்சு. ஸோ இப்போ வந்து மீன் குழம்பு வந்து நம்ம செய்கிறதுக்கான மசாலா வந்து எல்லாமே இப்போ வறுத்து எடுத்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கொரகொரப்பாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜார்லேயே வந்து போட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொரகொரப்பாக வந்து ஆட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கோங்க. புளி கரைசல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பானை வச்சு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு, அப்புறம் வெங்காயம் இது மட்டும் போட்டுட்டு அந்த மசாலா வந்து ஊற்றிடுங்க. சரிங்களா? ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்து இது கொதி வரட்டும். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து வறுவலுக்காக சங்கரா மீன் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து மீன் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வந்து நல்லா க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்து போயிடும். ஸோ அதில் ஏதாவது செதில்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிட்டு மீன் வந்து நமக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ நல்லா கல்லுப்பு போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிக்கோங்க. தண்ணியில் வந்து 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வறுவலுக்கு செய்கிறோம். ஸோ மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து மசாலாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மீன் வறுவல் பொடி, அதுக்கப்புறம் வீட்டில் ஆட்டின குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். சரிங்களா? தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து இந்த மசாலா வந்து பிரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நிஜமாகவே நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றி ரொம்ப கொலலாம் இந்த மசாலா இதாக்க வேண்டாம். ஒரு அளவுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி நல்லா, இப்போ பாருங்கள் அம்மா எந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்க மாதிரி அந்த மசாலா கையிலே வந்து பார்த்திங்கன்னா பிசைஞ்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு மீனை வந்து அதில் போட்டு நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் பெரட்டி மசாலா வந்து எல்லா பக்கம் பரட்டுற மாதிரி நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே வந்து பெரட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பக்கம் ஊறட்டும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு மசாலா வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இறங்கிடும். இப்போ மத்தி மீனும் கழுவி எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம மத்தி மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் குழம்பு வந்து இறக்கிடலாம். ஸோ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.